கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளை தியானத்திற்காய் யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33.5 வருடங்கள் இந்த பூமியிலே மானிட அவதாரம் எடுத்து நம்முடைய இரட்சிப்பிற்காய் இந்த பூமியிலே பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சுவிசேஷத்தின் நாட்களிலே அவர் சொன்னதான ஒரு வார்த்தை தான், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டா என்று கேட்டால் நிச்சயமாக உண்டு. இன்றைக்கு எவ்வளவோ அகால மரணங்கள், பலவிதமான ஆபத்துகள், இயற்கை பேரழிவுகள், மனிதன் சமாதானமற்றவனாக அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன ஒரு மகிமையான வார்த்தை, நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறபடியால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள். இந்த உலகத்தினுடைய உபத்திரவங்கள் ஒரு தெய்வ பிள்ளையை நிச்சயமாய் நெருக்க முடியாது என்ற ஒரு மேன்மையான உறுதிமொழியை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கூட இந்த பூமியிலே அநேகர் உபத்திரவப்படுத்தினார்கள், ஆனாலும் கர்த்தர் அந்த உபத்திரவங்களை ஜெயித்தார். அப்படி இந்த உலகத்தினுடைய சகல உபத்திரவங்களையும், இந்த உலகத்தினுடைய சகல கிரியைகளையும் ஜெயித்த ஆண்டவர் தம்மை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த உலகத்தினுடைய உபத்திரவங்களை ஜெயிக்க வேண்டிய கிருபையை ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு கொடுக்கிறார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். உபத்திரவங்கள் நம்மை அமிழ்த்துவதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டான். ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசியுங்கள். உலகத்தை ஜெயித்தவர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்து சகலத்தையும் வெற்றி சிறக்க பண்ணுவார். கண்களை மூடுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக தந்தையே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீரே ஏசப்பா, நீர் உலகத்தை ஜெயித்தீர். ஆகவே இந்த உலகத்திலே எங்களுக்கு வருகிற சகல உபத்திரவங்களிலிருந்தும் எங்களை விடுவிப்பதற்கு நீர் மேலானவராய் இருக்கிறேன். திடன் கொள்ளுங்கள் என்று எங்கள் பயங்களை மாற்றின பரலோகத்தின் ஆண்டவர், இந்த நாளிலும் ஆண்டவரை யாராவது திடனற்றவர்களாய் இருப்பார்களானால் தேவன் அவர்களை தைரியப்படுத்தி உபத்திரவங்களுக்கு விலக்கி மகிமையாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நடத்த போகிறமைக்கா நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த டிவோஷன் வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மகிமையான ஆசீர்வாதங்கள் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.